லூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வாரத்தின் வீக்கெண்டுக்குள்ள நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். God had been faithful all these days. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்மை உள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயை செய்கிறவர்களாக தொடர்ந்து இந்த ஊழியத்துல நடத்தி கொண்டிருக்கிறவராக, இந்த ஊழியத்துல பங்கு பெறுகிற அநேகரை பங்கு பெற வைத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுகிறவராக இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. So God is a good God. நேற்றைய தினத்துல கூட நம்ம பார்த்தோம், ஒரு வார்த்தை பார்த்தோம், சங்கீதம் 145 பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். எப்படிங்க? உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறாராம். Amen. God wants to be close to you. தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் உங்கள் அருகாமையில இருக்க விரும்புகிறார். Not far. எரேமியாவுக்கு சொல்லும் போது அவர் சொல்றார், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறாராம். பட் அவர் நம்மோட இருக்க விரும்புகிறார். Amen. நம்ம பக்கத்துல இருக்க விரும்புகிறார். Amen. அதனாலதான் ஏசாயால சொல்லும் போது 41:10 இதோ உன் வலது கரத்தை பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். Hallelujah. I'm just holding your hand. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், இதுதான் கர்த்தர் சொல்லுகிற கிரியைகள். Amen. Hallelujah. இன்னைக்கு how do you feel God closer to? எப்படி நீங்க தேவனை பக்கத்துல உணர முடியும்? How can you keep God closer to? எப்படி பக்கத்துல அவரை வைத்துக் கொள்ள முடியும்? தாவீது சொல்லுவாரு சங்கீதம் 16:8, நான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படி கர்த்தரை வைத்துக் கொள்ள முடியும்? எப்போதும் கர்த்தரை முன்பாக வைத்து எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு என்ன பல வழிகளை வச்சார். அதுல ஒரு வழி என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா. டு கீப் praying to him. ஜெபித்து கொண்டிருப்பது. ஆமென். ஜெபங்கிறது தேவனுக்கு ஒரு மிக மிக விருப்பமான காரியம். When you look into the life of Jesus, இயேசுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, hallelujah, the moment he came out of the யோர்தானிலிருந்து ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்த உடனேயே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டு ஆவியானவர் இவன் வனாந்திரத்துக்கு நடத்தினார். 40 days வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். He was praying in the wilderness for 40 days and 40 nights. அந்த வனாந்திரத்துல இருந்ததை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு ஊழியத்துக்கு வந்த பிறகு அதிகமாக அவர் பிரசங்கம் பண்ணது ஜெபத்தை குறித்து. He prayed and he preached praying. Amen. Hallelujah. கெத்செமனேல இருக்கும்போது கூட அவர் சொல்லி கொடுப்பார் என்னன்னு, அப்பா 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதா? Amen. Why can't you pray for at least 1 hour? நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறீங்களே. Why not you pray? Why not you pray? Hallelujah. எத்தனையோ இடங்கள்ல இயேசு சொல்லி இருக்கு. அவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. Amen. Prayer is a powerful weapon that God has given us. Amen. Hallelujah. ஜெபம் அத்தனை, the more you pray, the more you come closer to God. ஜெபம் தேவனை மாற்றுகிறதோ இல்லையோ, ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. That is the truth. The more you pray, the more we change. Amen. The more we change. Amen. ஜெபம் அத்தனை முக்கியம். அதனாலதான் எரேமியாவுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுவார், என்ன சொல்ற? எரேமியா 33:3 எரேமியாவே, when he was still in the, வேதம் சொல்லுகிறது அவர் சிறைச்சாலையின் முற்றத்துல இருக்கும் போதே தேவன் அவருக்கு தோன்றி தரிசனமாகி அவரோட பேசுகிறார். எரேமியாவே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். மறு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ அறியாததும் எனக்கு எட்டாதுமான காரியங்களை தெரிவிப்பேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. many things are hidden. நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார் எரேமியாவுக்கு, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன். I will reveal great things. எப்பங்க? When you keep calling unto the Lord.
தேவனிடத்துல ஜெபிக்கும் போது. God has stored, உங்களுக்கு எனக்கு நிறைய காரியங்களை அவர் என்ன பண்ண இருக்கிறாரு, சேர்த்து வைத்திருக்கிறார், தன்னிடத்துல வைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிக்கும் போதுதான் தேவன் மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. So when you look into the Bible, ஒரு ஜெபம் எனக்கு பிடித்த ஜெபம், அது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். Amen. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்க யோசேபாத் என்ற ஒரு ராஜா இருக்கு, யூதாவின் ராஜா இருக்கிறத. I love the lifestyle of Jehoshaphat. Amen. The day he became the king, அந்த நாள்ல இருந்து he lived in the fear of the Lord. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வாழ்ந்தான். தேசம் எங்கும் ஏதாவது லேவியர்களை ஆசாரியர்களை எழுப்பி அவர்கள் என்ன பண்றான், போய் உபதேசம் பண்ணுங்க, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுங்கன்னு எழுப்பி நடத்தினவன். அப்படியாப்பட்டவருடைய வாழ்க்கையில திடீரென்று அந்த யூதாவுக்கு விரோதமா, யோசேபாத்துக்கு விரோதமா என்ன பண்றாங்க, ஒரு 3 கூட்டம் அவர்களுக்கு விரோதமா வருகிறது. அப்ப யோசேபாத்துக்கு தெரிவிக்கப்பட்ட போது யோசேபாத் என்ன பண்றாருங்க, உண்மையாகவே பயந்து விடுகிறார். அவர் சொல்றாரு, அப்பொழுது 3ஆம் வசனம், அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். யோசேபாத்துக்கு திடீர்னு தேவனை தேடணும்னால he was always seeking the Lord. அப்போ ஒரு உபத்திரம் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தேவனை தேடுவதற்கு அவனுக்கு லகுவா இருந்தது, ஈஸியா இருந்தது. The more you be in the presence of God, the more you pray, உங்களை பயப்படுத்துகிற காரியம் வரும்போது பயம் வரும், இல்லைன்னு சொல்லல, but you will straight away go to the presence of God. இங்க யோசேபாத் அதான் என்ன பண்ணாங்க, கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். Hallelujah. So God wants us to seek him. எரேமியால சொல்லுவாரு 29ஆம் அதிகாரத்துல, Hallelujah, அவரை தேடணுமா, அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. நீதிமொழி சொல்ல, அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயால சொல்லுவாரு, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் தேடுங்கள். Amen. God waits. தேவன் என்ன பண்ற, தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். எப்படியாச்சும் என் ஜனங்கள் என்னை தேடி கண்டுபிடிக்கிறோம். When you keep calling on the name of the Lord, Hallelujah, அவர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு. You know your heart. So when you are a man or woman of prayer, ஒவ்வொரு உபத்திரம் பயங்கரமான காலத்துல பயம் வராதுன்னு சொல்லல, மாம்சத்துல பயம் வரும். But you know in your heart that there is a God who seated in heaven. அவர் என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, தைரியமாக தேவனுடைய சமூகத்துக்கு போவீங்க. இங்க யோசேபாத் தான் தேடினது மாத்திரமல்ல, he calls on the whole nation. யூதாவை குறித்து யூதாவுக்கு சொல்றான், come let us pray, come let us fast and pray. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேபாத் ஒரு ஜெப பேட்டர்னை நமக்கு கத்து கொடுக்கிறாரு. இயேசு நமக்கு கத்து கொடுத்தது போல யோசேபாத் பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜெப பேட்டர்னை கத்து கொடுக்கிறாரு. As they were praying, as they were seeking, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது, Hallelujah, அந்த ஜெபத்துல see the power of prayer என்ன தெரியுமா, everything is possible by God. யோசேபாத் என்ன சொல்றாரு, எங்களால கூடாத ஆண்டவரே, உங்களால மாத்திரம் தான் கூடும். ஜெபங்கிறது that powerful. எதுக்கு ஜெபிக்கிறோம் தெரியுமா, நம்மளால முடியுங்கிறதுக்கு அல்ல. Lord, everything is possible by you. Prayer goes அந்த இடத்துக்கு தான் போவோம். ஆண்டவர் அவர் சொல்லுவார் என்னன்னு, Hallelujah, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, but we look unto you, we pray unto you, we worship you, we thank you, we thank you Lord. வேதம் சொல்லுகிறது, as they were praying and seeking God,
கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி மேல இறங்குகிறார். அந்த தீர்க்கதரிசி இவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற என்னன்னு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நோபடி எக்ஸ்பெக்டட். யோசேபாத் எதிர்பார்க்கல, யூத மக்கள் எதிர்பார்க்கல. நோபடி எக்ஸ்பெக்டட். அதுதாங்க கர்த்தருடைய செயல். அறியாததும் எட்டாதுமான காரியங்களை தேவன் எரேமியாவுக்கு தெரிவிப்பேன்னு சொன்னாரே, இதுதாங்க. இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாது, we are helpless. அப்போது தேவன் கிட்ட வர பதில் என்னங்க? உண்மையா இவர்கள் தேசம் ஜெபித்ததினால, யோசேபா ஜெபித்ததினால, உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டதினால ஆண்டவர் சொல்றாரு. என்ன பேசுறாருங்க? யோசேபாத்தே, யூத மக்களே, யோசேபாத்துக்கு மாத்திரம் அல்ல, யூதா கோத்திரத்துக்கு அவர் சொல்றாரு, யூத ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. அறியாததும் எட்டாதுமான காரியங்கள் அதுதான் தேவன் தெரிவிக்கிறது. Amen. When you go to prayer, God will answer in a supernatural way. உங்களுக்கு புரியாது, நீங்க புரிஞ்சுக்க முடியாது. But a person who prays, he will get an answer. எப்படியாச்சும் தேவன் பதில கொடுப்பாரு. Amen. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லும், தேவன் சொல்லுவார், அப்பா உனக்கு எதிராக வந்தவர்கள் இந்த வழியாய் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இது எந்த வழியில பிரச்சனை வருதுன்னு கூட God will reveal. அறியாததும் எட்டாதுமான யோசேபாத்துக்கும் யூத மக்களுக்கும் இந்த ஸ்பைஸ் கூட தெரியல எந்த வழியில வராங்கன்னு. பட் God knows in advance. ஆமென். நீங்க கலங்கி, எந்த பிரச்சனை நிமித்த கலங்கி பயந்து அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் God knows the way. உனக்கு விரோதமா வருகிற சத்ரு எந்த வழியில வருகிறான்னு தெரியும். உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை எதனால் வந்ததுன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ படுகிற துன்பை எதனால் வந்ததுன்னு God knows very clearly. And God, when you begin to pray, when begin to seek God, தேவனை தேடி ஜெபத்துல இருக்கும்போது God will reveal. நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். That is the power of God. That is the grace of God. அது மாத்திரமல்ல, சத்ரு வர வழியை சொல்றது மாத்திரமல்ல, அடுத்து அவர் சொல்லுவாரு, நீங்க தரித்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில். யூதா மனுஷரே, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல. 17ஆம் வசனம், யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். Amen. What an amazing. Amen. When you be with God, God will be with us. Amen. தேவன் நம்மோட இருக்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? ஒரு அடையாளம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. நம்முடைய ஜெப வாழ்க்கை. How did God, வேசுடைய அதுதான் பிரதானமான வாழ்க்கை. எப்படி இருந்தாருங்க? Jesus every day he went to God in prayer. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே ஜெபத்தை கேட்கிற இடத்துல அவர் ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5:7 அவர் சொல்லுவார், he kept on praying. Amen. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்தாரு. சிலுவைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அந்த இரவுல he began to pray. கெத்செமனேல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தகப்பனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. தன்னுடைய சீஷர்களை 12 பேர் அப்போஸ்தலராய் தெரிந்து கொள்ள Jesus prayed the whole night. அந்த ஜெபத்துல தேவனோடு இணைந்திருந்தத இயேசு அவர் சொல்லுவாரு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். My father never lets me alone. என் பிதா எப்போது என்னோட இருக்கிறாரு. When you pray, God longs to be with you. அதுதாங்க பெரிய டிஃபரன்ஸ் பிரேயர்ல. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. Whatever you do, நீங்க ஜெபிக்காம உலகத்தோட ஒன்றி போயிருப்பீங்கன்னா அந்த நாள் முழுக்க உலகத்தின் காரியம் தான் உங்க சிந்தையில இருக்கும், உங்க மனசுல இருக்கும்.
The devil will never allow you to pray. உங்க முதல் கண்ணு திறந்த உடனே when you surrender to God in prayer, the day will be very beautiful, very blessing. Hallelujah. தேவன் சொன்னாரு, நீங்க தரித்து நில்லுங்க, தேவன் உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. அதுதாங்க அறியாததும் எட்டாதுமான காரியங்களை தெரியும். தேவன் சொன்னார், எரேமியாவே என்ன கூப்பிடு, pray to me. நீங்களும் நானும் ஜெபித்தாதான் அறியாததும் எட்டாதுமான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார், மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோசேபாத்துக்கு அங்க இருக்கிற யூத மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. 22ஆம் வசனத்துல சொல்லும், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரை ஒருவருக்கு ஒரு விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். Hallelujah. When they knew God, தேவன் தங்களோடு பேசினதை கேட்ட பிறகு they couldn't control them. They wanted to praise God. அவங்க என்ன பண்ணாங்க, யுத்தத்தை ஆண்டவர் சொல்ற தரித்து நில்லுங்கப்பா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொன்ன பிற்பாடு they took the word of God very seriously. They walked in faith. இன்னைக்கு நம்மோட தேவன் அடிக்கடி பேசி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா எத்தனை பேர் விசுவாசத்தோட தேவன் சொன்னதை அப்படியே நம்பி செய்ய போகிறோம்? They stood in faith. தேவன் சொல்லிட்டாருங்க யுத்தம் உங்களுடைய, தென் அவங்க யுத்தம் செய்யல. ஆர்மி எல்லாம் பின்னாடி போயிருச்சு, பாடுகிறவர்கள் முன்னாடி வந்தாங்க, தேவனை பாடினாங்க, துதித்தாங்க. The moment, அதுதாங்க when they released the faith, God began to act. As they began, நீங்க உங்க விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணும்போதுதான் you will see God acting. ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை அவர்கள் கண்டார்கள். நாட் ஈவன் ஒருத்தரும், யூத மக்களா இருக்கட்டும், ஒருத்தரும் பட்டயத்தை உருவல, எதையும் பண்ணல. they were singing to God, they were praising to God. தேவன் என்ன பண்ணாரு, அவர்களும் ஒருவருக்கு ஒரு விதமாக வெட்டுண்டு விழும்படியாக செய்தாராம். Not even one escaped, everyone died in that battle. அதுதான் கர்த்தர் அறியாததும் எட்டாதுமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். So today, இன்னைக்கு இரவுல if you are confused, ஏதோ யோசனையில இருப்பீங்கன்னா, இதுதான் கர்த்தர் சொல்றார், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, உண்மையா ஜெபம் பண்ணு. Always pray faithfully. எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணு. நான் ஜெபத்தை கேட்கிறவன். Is a God who hears prayers. Till we pray, God cannot do anything. நாம ஜெபிக்கும் போதுதான் நாம செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நாம செய்ய வேண்டியதை நாம செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். Amen. May God bless you. God be with you.